ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க தி அன்பிரேக்கபிள் பாய் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் ஒரு எமோஷனல் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரியை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன பையன் அவன் பிறக்கும் போதே அவனுக்கு ஒரு போன் டிசீஸ் இருக்கு. அதாவது அவன் போன்லாம் பயங்கர வீக்கா இருக்கும். அவன் சோஃபால இருந்தோ எங்க இருந்து கீழே லைட்டா விழுந்தா கூட அவன் கை காலில் போன் கண்டிப்பா உடஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் இருக்க பையன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு ஆட்டிசமும் இருக்கு. அந்த பையனை வளர்க்கறதுக்கு அவன் பேரண்ட்ஸ் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி அந்த பையன் எப்பயுமே இதெல்லாம் தெரிஞ்சு சோகமா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக சின்ன வயசுல இருந்தே அவனை எப்படி ஹாப்பியா வளர்க்குறாங்க, அவனால ஒரு விஷயம் முடியலனாலும் அதை எப்படி எல்லாம் அவங்க பண்ண வைக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப நீட்டா சொல்லியிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் ஐடியா பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு நீட்டான ஸ்டோரி பிளாட்னே சொல்லலாம். அதை ஓரளவு எங்கேஜிங்கா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்துல நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே நீட்டா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. குறிப்பா அந்த பையனை சொல்லியே ஆகணும். என்னதான் உடம்பு சரியில்லாம அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரா இருந்தாலும் அந்த கேரக்டரை ஃபுல்லாவே ஜாலியாவே காமிச்சிருக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லாவே. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கேரக்டர் ரெண்டு பேருமே அந்த பையனுக்காக என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்றது ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. படத்துல இவங்க 3 பேர் சுத்தி வர எமோஷனல் பாண்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. அதுக்காக உட்காந்து படத்தை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்க பையனால என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் பண்ண முடியாது, அதனால என்ன கஷ்டம் இருக்கு அப்படின்றதெல்லாம் ரொம்ப நீட்டாவே காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே அல்டிமேட்டா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது படம் ஆரம்பத்துல எண்டு வரைக்கும் ஓரளவு எழுதி எடுத்திருக்காங்க. இருந்தாலுமே நமக்கு பல சீன்ஸ் லேக் அடிக்க தான் செய்து. ஏன் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போறதுனால. அதே மாதிரி பிரெடிக்டபிளா தான் இருக்கு. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.